அரசியலில் களமிறங்கும் இன்பநிதி அடுத்த வாரிசை அறிமுகம் செய்ய திட்டமிடும் திமுக தலைமை. திமுகவில் அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதியுடன் இன்பநிதியும் மேடையில் தோன்றுவது இதற்கு வலு சேர்க்கிறது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டில் இன்பநிதிக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழகத்தின் ஆளும் கட்சியாக உள்ள திமுக அடுத்த அரசியல் வாரிசை படிப்படியாக அறிமுகம் செய்து வருகிறது. அதன் முன்னோட்டம் தான் அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலினோடும் உதயநிதியோடும் களத்தில் வர தொடங்கியுள்ளார் இன்பநிதி. 1949 ஆண்டு திமுக என்ற அரசியல் கட்சியானது அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்டது. இதையடுத்து 1967 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த அண்ணா சில நாட்களில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மறைவை அடுத்து 1969 ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு. கருணாநிதி. மேலும் 5 முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த கருணாநிதி தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி அசத்தினார். அப்போது அரசியல் ஆர்வம் காரணமாக களத்தில் இறங்கினார் மு. ஸ்டாலின். 1976 ஆண்டு அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். பல வருடங்கள் கழித்து பொறுப்புகளில் மட்டுமே இருந்த மு. ஸ்டாலின் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதையடுத்து மீண்டும் 1989 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். மேலும் அமைச்சர், துணை முதலமைச்சர் என பல பொறுப்புகளிலும் மு. ஸ்டாலின் வகித்துள்ளார். இதையடுத்து 2011 ஆண்டு அதிமுகவிடம் ஆட்சியை இழந்த திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற 10 வருடங்கள் தேவைப்பட்டது. இதற்கிடையே 2018 ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி மறைவை அடுத்து தலைவர் பொறுப்பை ஏற்றார் மு. ஸ்டாலின். இதையடுத்து அரசியல் களம் இறங்கினார் மு. ஸ்டாலின் மகன் உதயநிதி. இதற்கு முன்பு வரை அரசியலுக்கு வரமாட்டேன் என சொல்ல உதயநிதி தற்பொழுது துணை முதல்வர் வரையும் ஆகியுள்ளார். இந்நிலையில்தான் அடுத்த அரசியல் வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதற்கு ஏற்றாற் போல அரசு விழாக்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதியோடு மேடை ஏறியும் வருகிறார். பொங்கல் விழாக்களில் தனது தாத்தாவும் முதலமைச்சருடன் கொண்டாடிய போட்டோவை தமிழக அரசை வெளியிட்டுள்ளது. அரசு சார்பாக நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டி போன்ற நிகழ்வுகளில் அடிக்கடி இன்பநிதியை காண முடிகிறது. அந்த வகையில் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்களுக்கு இடையே இன்பநிதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போவே இன்பநிதியை அரசியல் வாரிசாக கொண்டு வர திமுக திட்டம் தீட்டி வந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.